அந்த ராமாயணத்தில் எழுதி இருக்கிறான். ராமன் யாருக்கு பிறந்தான்னா அவனுடைய அப்பனுக்கு புள்ள இல்லாம போய் அவன் பொண்டாட்டிங்களை பாப்பானுக்கு விட்டு அந்த பாப்பானே வேலை பண்ணான்னு சொல்லலை. முதல்ல குதிரை வேலை பண்ணி அவளுக்கு உணர்ச்சி ஊட்டி அப்புறம் பாப்பா வேலை பண்ணான். பாலகண்டத்தில் பாருங்க, யாகம் பண்ண உடனே அந்த பொம்பளைங்களை குதிரையோடு விட்டான். உசுரான குதிரையா இருந்தா ஏதாவது உதைச்சு போடணும் சாகடிச்சு அதனுடைய ஆண்குறியை எடுத்து ராமனுடைய அம்மாளுடைய பெண் குறிக்குள்ள விட்டு ஆட்டி அவளுக்கு உணர்ச்சியை ஊட்டினான். ஞானசூரியங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, அதை வாங்கி படிங்க. நாம் இப்போது அதிசயமாக ஒன்றும் போராடலை. மதங்கிறது இல்லை, யாராலையும் இப்போது எடுத்து சொல்ல முடியல. கடவுளுங்கிறதும் தப்பு, எவனும் கடவுளுக்கு அர்த்தம் சொல்றவனும் இல்லை. இன்னைக்கு நாம கும்பிடுற ராமன், கிருஷ்ணன், சிவன், பிரம்மா, மற்றது இந்த கடவுள் அது இது இந்த குப்பை கூடலாம் கடவுளே இல்லை, பாப்பானால உண்டாக்கப்பட்டது. அது அவன் முட்டாள இருக்கிற போது